பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். தமிழ் திரைப்பட உலகில் சிஐடி சகுந்தலா என்ற நடிகை அனைவரும் அறிந்ததே. இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறிய வீடியோ தொகுப்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது. இவங்களுக்கு தெரியல உங்களுக்கு? ஏ சகுந்தலான்னா அப்படி அந்த காலத்துல அவ்வளவு. ஏ சகுந்தலான்னு சொல்லாதீங்க, தெரியாது. சிஐடி சகுந்தலான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த விழாவில் நாங்கள் எல்லாம் கூடி இருக்கிறது, உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. இதனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுக்கே ஒரு குஷியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதைங்கிற மாதிரி அவரால் இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் அவரால் வாழ்ந்தவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கும். அதையெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட இதய வீணைன்ற படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். மனித நேயம்னு சொல்லும் போது அவர் ஒருத்தரை தான் நம்ம சொல்ல முடியும். இதய வீணைன்ற படத்துல அவர் கூட நான் வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன். வில்லியா ஆக்ட் பண்ண பொண்ணு ஒண்ணு நானா தான் இருப்பேன் அவருக்கு. மற்ற எல்லாம் ஹீரோனியா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒருத்தி தான் அவருக்கு வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதே ஒரு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீ ஒருத்தி தான் அவரோட வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வில்லியங்கிறது அகைன்ஸ்ட் ஆன கேரக்டர் இல்லைங்களா? எல்லாருமே அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்துல என்னன்னா, நான் ஒருதலை காதலுங்கிற மாதிரி நான் அவரை லவ் பண்ணுவேன், அவரே என்ன லவ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் காட்சிகள் வரும். அப்புறம் நான் நிறைய அவருக்கு டான்ஸு கம்போஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் நிறைய நாடோடி மன்னன்ல இருந்து அரச கட்டளை வரைக்கும் நிறைய டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இதே வீணை ஷூட்டிங்ல முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங்கு முடிச்சுட்டு காஷ்மீர்ல ஷூட்டிங் அது முடிச்சுட்டு நான் ஏர்லியா ஊருக்கு புறப்படுறேன். இங்க எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் புறப்படுறேன். அதாவது நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முந்தின கதை. அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஓரளவுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக அவர் இருக்கிற ரூமுக்கு போறேன். அவர் மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு கிளம்புறதுக்கு. நானும் என் கூட இன்னொரு கோ ஆர்டிஸ்டும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம். அவர் அந்த கோ ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்றாரு, இவளை பத்திரமா கொண்டு போய் நீ வீட்டில் சேர்க்கணும். ஏன்னா அப்பெல்லாம் இந்த செல்போனு அது இதெல்லாம் ஒன்றும் வசதி கிடையாது. ஒன்லி ட்ரங்கால் தான், ஒன்லி ஃபோனு ட்ரங்கால் தான். அதனால காஷ்மீர் டு டெல்லி டெல்லியிலிருந்து நாங்கள் சென்னை வரணும். அப்போ அவர் சொல்றாரு, இவளை கொண்டு போய் பத்திரமா அவ வீட்டில் கொண்டு போய் விட வேண்டியது உன்னுடைய வேலை. அதாவது பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை, மதிப்பு, கௌரவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துல அங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி அவர் எப்பவுமே பெண்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, மதிப்பு கொடுக்கக்கூடியவர் தான். அதே மாதிரி நான் வீட்டுக்கு சேர்ந்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு சேர்ந்தையா அப்படின்னு, அதாவது எவ்வளவு ஒரு பொறுப்பு அக்கறை உள்ளவரா அவரை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவரை நான் ரொம்ப ரசிக்கிறது எதுன்னா, எந்த காஸ்டியூம் போட்டாலும் அவருக்கு சூட்டபிளா இருக்குங்க. அந்த கலரு, அந்த எக்ஸசைஸ் பாடி, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் ஒரு ஆண் அழகன் தான். ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன். இவங்களுக்கு தெரியல உங்களுக்கு? ஏ சகுந்தலான்னா அப்படி அந்த காலத்துல அவ்வளவு. ஏ சகுந்தலான்னு சொல்லாதீங்க, தெரியாது. சிஐடி சகுந்தலான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த விழாவில் நாங்கள் எல்லாம் கூடி இருக்கிறது, உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு
பெரிய ரசிகர் கூட்டத்தை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. இதனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுக்கே ஒரு குஷியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதைங்கிற மாதிரி அவரால இன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் அவரால வாழ்ந்தவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கும். அதையெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட இதய வீணைன்ற படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். மனித நேயம்னு சொல்லும் போது அவர் ஒருத்தரை தான் நம்ம சொல்ல முடியும். இதய வீணைன்ற படத்துல அவர் கூட நான் வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன். வில்லியா ஆக்ட் பண்ண பொண்ணு ஒண்ணு நானா தான் இருப்பேன் அவருக்கு. மற்ற எல்லாம் ஹீரோனியா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒருத்தி தான் அவருக்கு வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதே ஒரு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீ ஒருத்தி தான் அவரோட வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வில்லியங்கிறது அகைன்ஸ்ட் ஆன கேரக்டர் இல்லைங்களா, எல்லாருமே அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த படத்துல என்னன்னா, நான் ஒருதலை காதலுங்கிற மாதிரி நான் அவரை லவ் பண்ணுவேன், அவர் என்ன லவ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் காட்சிகள் வரும். அப்புறம் நான் நிறைய அவருக்கு டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் நிறைய நாடோடி மன்னன்ல இருந்து அரச கட்டளை வரைக்கும் நிறைய டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இதே வீணை ஷூட்டிங்ல முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங்கு முடிச்சுட்டு காஷ்மீர்ல ஷூட்டிங் அது முடிச்சுட்டு நான் ஏர்லியா ஊருக்கு புறப்படுறேன். இங்க எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் புறப்படுறேன். அதாவது நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முந்தின கதை. அப்போ நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஓரளவுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக அவர் இருக்கிற ரூமுக்கு போறேன். அவர் மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு கிளம்புறதுக்கு. நானும் என் கூட இன்னொரு கோ ஆர்டிஸ்டும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம். அவர் அந்த கோ ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்றாரு, இவளை பத்திரமா கொண்டு போய் நீ வீட்டுல சேர்க்கணும். ஏன்னா அப்பெல்லாம் இந்த செல்போனு அது இதெல்லாம் ஒன்றும் வசதி கிடையாது. ஒன்லி ட்ரங்க் கால் தான், ஒன்லி போனு ட்ரங்க் கால் தான். அதனால காஷ்மீர் டு டெல்லி டெல்லியில இருந்து நாங்க சென்னை வரணும். அப்ப அவர் சொல்றாரு, இவளை கொண்டு போய் பத்திரமா அவ வீட்டுல கொண்டு போய் விட வேண்டியது உன்னுடைய வேலை. அதாவது பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு கௌரவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துல அங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி அவர் எப்பவுமே பெண்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடியவர் தான். அதே மாதிரி நான் வீட்டுக்கு சேர்ந்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு சேர்ந்தையா அப்படின்னு, அதாவது எவ்வளவு ஒரு பொறுப்பு அக்கறை உள்ளவரா அவரை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவரை நான் ரொம்ப ரசிக்கிறது எதுன்னா, எந்த காஸ்டியூம் போட்டாலும் அவருக்கு சூட்டபிளா இருக்குங்க. அந்த கலரு, அந்த எக்ஸசைஸ் பாடி, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் ஒரு ஆண் அழகன் தான். ரொம்ப சந்தோஷம். ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோயில் இல்லாத இறைவன்.